கொஞ்ச நாளாக நான் வெளியே போகிற வீடியோஸ் போட்டு போட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே நான் சமைக்கிறேனான்னு டவுட் வந்துருச்சு. ஸோ ஒரு 6 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் உமன் வந்து அதோட ரொட்டீன் சும்மா பார்க்கலாம். ஒரு 6:45 to 7க்கு எழுந்துருவேன். எழுந்தவுடனே தைராய்டு இருக்குது. ஸோ தைராய்டு டேப்லெட் போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் வந்து மெஷியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன மெனுனா காலையில் வந்து கிச்சடி வித் தயிர் பச்சடி, அப்புறம் ரசம் வித் மஷ்ரூம் கிரேவி மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். அதனால் ஆதிக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டே செஞ்சு செஞ்சு கிச்சடி இதெல்லாம் நாங்கள் மறந்தே போயிட்டோம். ஆக்சுவலாக மேரேஜ் முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக உப்புமா பிடிக்காது. பட் நான் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குலைவாக செஞ்சேன்னா அவர் நல்லா சாப்பிடுவார். அதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுப்போம். எங்கள் வீட்டில் வந்து குழம்பு இல்லை ரசம் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். அவரும் பெருசாக சாப்பிட மாட்டார். நைட்டு வந்து டிஃபன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ நான் புதுசாக சமைப்பேன். ஸோ ரசம் வச்சா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். இங்கே பெங்களூரில் வந்து மார்னிங் டெம்பரேச்சர் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். 7 o'clockலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தான் தோணும். பட் ஹஸ்பண்ட் போயிட்டு வெளியே சாப்பிடுவாரே அப்படின்னு யோசித்தாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 6:45க்கெலாம் எழுந்துருவேன். குக் பண்ணி முடிச்சிட்டோம்னா காலையிலே ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆதியை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ரைஸுமே நான் லிமிட்டடாக வச்சுப்பேன். ஏன்னா நைட்டில் வந்து டிஃபன் செய்கிறனால. இந்த கிச்சடிக்கு வந்து தயிர் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் சட்னி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் சங்கீதான்னு ஹஸ்பண்ட் சொன்னார். எனக்கு சரியாக தெரியல. பட்டு தயிர் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும். அதோட கேப்சிகம்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வீட்டில் கேப்சிகம் இல்லை. அதனால் தயிர் பச்சடியும் கிச்சடியும் கொடுத்து விட்டுருந்தேன். இந்த சின்ன குழந்த மாதிரி டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகும்போது அவர் மூஞ்சி வந்து சோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லுவார். இந்த கிளைமேட்டில் அந்த ப்ரீஸில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னாலே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டா ஈவினிங் ஏர்லியாக வரலான்னு சொல்லி தான் நான் ஏர்லியாக அனுப்பி விட்டுருவேன். மோஸ்ட் ஆஃப் 8 o'clockலாம் கிளம்பிடுவார் வீட்டிலேருந்து. யூஸ்வலாக ஆதி என் கூடவே எழுந்துருவான். பட் இன்றைக்கி வந்து ஆதி எழவே இல்லை. ஸோ நான் மட்டும் பாய் சொல்லி அவரை அனுப்பிட்டேன். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.